ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லது. அப்பாலஜிஸ் லெட்டரை மட்டும் எனக்கு அப்புறமா சென்ட் பண்ணிடு. இப்போ இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, போகாதீங்க. நீங்க எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பொறுமையா கைட் பண்ணதுனால உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக நான் இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போறேன். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா என்னோட பாட்டி கைப்பக்குவத்திலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோவோட தம்பி அப்ப நான் தான் அதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் உங்க 2 பேத்துக்காக இன்னைக்கு நான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோட தம்பியும் அப்ப நான் தான் அதை டேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவோட தம்பி நான் தினமும் லேட்டா தான் சாப்பிடுறேன். இதனால சில நேரம் எனக்கு வாமிட்டே வந்துடுது தெரியுமா. இன்னைக்கு ஒரு நாளாவது சீக்கிரமா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே. அதோட அவங்க குக்கிங் ஸ்கில்ல காட்ட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோவும் உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள சமைச்சு முடிச்சுட்டு என்னோட கிச்சன் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கிளீன் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினும் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஹீரோவோட தம்பி கிட்ட இப்ப யாரு அவகிட்ட அவளோட குக்கிங் ஸ்கில் எல்லாம் காட்ட சொன்னா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கேன். இதுக்காக நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னது வாய்ப்பான ஹீரோ கேட்க, ஆமா எனக்கு ஒன்னு அம்மாவோட கருவுல இருந்தே தெரியும். உன்னோட லைஃப்ல பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கிரியேச்சரையே நான் பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த பொண்ணு ஜீரோவா இருந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஃபைனலா உன்ன மாதிரி ஒரு சிங்கிளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா இவ இல்ல அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் அவன் உன்னோட பர்மிஷனே இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதியம் ஃபுல்லா உன்னோட அட்வைஸ் எல்லாம் ரொம்பவே பொறுமையா கேட்டுட்டு இருந்தா தெரியுமா. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நார்மலான பர்சனால பண்ணவே முடியாது. என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. ஒருவேளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னா அப்புறம் உங்களுக்குள்ள என்னதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஹீரோவோட தம்பி ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் எங்களுக்குள்ள ஒரு அன்ஸ்டேபிளான பாஸ் அப்புறம் எம்ப்ளாய்க்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். நான் நினைச்சா எப்ப வேணாலும் அவளை வெளிய விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் என்ன சமைக்கிறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்க, மனசாட்சி வந்து நீ சமைக்க போறியா இல்ல உங்களுக்கு கொல்ல போறியா? கடைசியா நீ கிச்சன்ல சமைச்சப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? முட்டையை வச்சு சமைக்கிறேன்னு சொல்லி அந்த சட்டி பானையெல்லாம் உடஞ்சதுதான் மிச்சம்னு சொல்ல, அதுவும் சரிதான். அப்ப ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி அங்க அவ்வளவு பில்டப்பா பேசிட்டு இங்க இப்படி எல்லாம் யோசிக்க எனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி மனசாட்சியே கேள்வி கேட்டதும், இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம தான் சமைக்கிறோம் அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்தா வெறும் ஃப்ரூட்ஸும் வாட்டரும் தான் இருக்கு. இதை வச்சு எப்படிதான் வாழ்றாங்களோ அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கிச்சன் தான் நாஸ்தியாயிட்டே இருக்க தவிர உருப்படியா ஒன்னத்தையும் சமைச்ச மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் நமக்கு சமைக்கவே வராதுன்னு தெரிஞ்சதும் வெக்கமாச்சு மண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் முன்னாடி டோர் வழியா வந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி மேனுக்கு கால் பண்ணி நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டை எனக்கு பேக் டோர் வழியா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டெலிவரி மேனும் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் அப்படியே பேக் டோர் வழியா வந்து டெலிவரி பண்ண ரைட்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. அதனால வந்த ஃபுட் எதுவுமே வாங்காம அவசர அவசரமா எல்லாத்தையும் வெளில தள்ளி விட்டு கதவு முடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க வந்து கிச்சன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு தேவையில்லாம நான் அவசரப்பட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக வேணாம்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மனுஷன் ஒரு செகண்ட்ல செஃபோட காஸ்டியூம் போட்டுட்டு வந்துட்டு செஃபாவே மாறிடுறாரு. நம்ம ஹீரோயினும் பாஸ் உங்களால சமைக்க முடியுமா, நான் வேணா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த கிச்சன்ல இருந்து தள்ளி போயிட்டு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தள்ளி இருந்து இப்படி ஹீரோ என்னதான் சமைக்கிறாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ சமைக்கிற ஸ்டைல பார்த்தா சமைக்கிறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னால நம்பவே முடியல, இவர் என்ன இப்படி சமைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் பாத்துட்டு இருக்க, ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டையும் பக்காவா போட்டு பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கிற ஒரு விருந்தே ரெடி பண்ணிடுறாரு. இதை பார்த்தது நம்ம ஹீரோயின் வாயவே பொழந்துடுறாங்க. டைரக்டர் பாய் நீங்க அமேசிங் நம்ம ஹீரோயின் பாராட்ட, ஹீரோவும் நான் அப்ராட்ல இருந்தப்ப பார்ட் டைமா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணேன். அங்க இருந்து தான் அதெல்லாம் சமைக்க கத்துக்கிட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஃபைனலா ஒரு திறமையான செஃப்பாவே மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோட தம்பியும் ஆமா ஆமா அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். யூசுவலா என்னோட அண்ணன் சமைக்கவே மாட்டாரு. இன்னைக்கு நீங்க மட்டும் வரல அப்படின்னா இந்த சாப்பாடே நான் ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குக்கிங் ஸ்கில் இல்ல அப்படின்னா என்னால எப்படி ஃபுட்டை வச்சு ஒரு காமர்ஸ் பிசினஸ் பண்ண முடியும். அதனால நீ உன்னோட திறமையை வெளிப்படுத்தணும்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினும் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட திறமையை வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்னது வீட்டுக்கு கிளம்பணுமா, இன்னும் 6 மணி நேரம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட தம்பி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட தம்பி ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எதுக்கு தேங்க்ஸ்லான்னு கேட்க, நீங்க தான் என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. என்னது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா, அப்ப மத்த ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோவோட தம்பி அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்போ அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவரும் ஒரு நாள் உன்னோட ஹோம்ஒர்க்கை காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்க, அவரும் நீ இதை காப்பி பண்றதுக்கு பதிலா இதை நான் எப்படி பண்ணேன்னு உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு டீச் பண்றேங்கிற பேர்ல அவர் தெரிக்க விட்டுட்டாரு. அப்புறம் இன்னொரு சின்ன பொண்ணு இருந்தா, அவளுக்கு என்னோட அண்ணனை புலி பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். எங்க அண்ணனும் ரொம்பவே குண்டா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். அப்பெல்லாம் அந்த பொண்ணு புள்ளி பண்ணாலும் திரும்ப போய் அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லாம எங்க அம்மா கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கிட்ட போய் பேச பயந்துகிட்டே கடைசியில அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து விளையாடுறதை விட்டுட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்ல, அட கடவுளே இவன் சொல்ற அந்த பொண்ணே நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து ஹை ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் புள்ளியா ஹேண்ட்ஸமா மாறிட்டான். அது மட்டும் இல்லாம எல்லா படத்துலயும் நல்ல கிரேட்ஸ் எடுத்தான். இதனாலேயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு பொண்ணுங்களா இவன்ட்ட பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இந்த பொண்ணுங்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச, ஆனா இவன் எதுவுமே அதை கண்டுக்காம அந்த பொண்ணுங்களுக்கு டீச் பண்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணான். அதுல ஒரு பொண்ணு ஒரு நாள் எனக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணை பிடிச்சி திடீர்னு திட்ட ஆரம்பிச்சுட்டான். இதனால அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயினும் கண்டிப்பா இவர் இந்த மாதிரி பண்ற ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவர் யாரு கூடயுமே சோசியலைஸா பழகுறதே கிடையாது. இவர் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்க, ரைட்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்ததும் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் போய் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கிறேன்னு நம்ம ஹீரோயினும் நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பியும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணு, இது எஜ்ஜிலலாம் நல்லா வாஷ் பண்ணு, அதோட இந்த பவுலுக்குள்ளேயே நல்லா வாஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, பாஸ் உங்களோட இந்த பர்ஃபெக்ட் மைண்டை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு யாரு ஒய்ஃபா வந்தாலும் உங்க அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க முடியலன்னு சொல்லி கண்டிப்பா ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒய்ஃபா இருக்க போற சேலஞ்ச் எல்லாம் எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். எனக்கு இதெல்லாம் நல்லாவே புரியும். கண்டிப்பா நான் எனக்கு வரப்போற ஒய்ஃபை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டது நம்ம ஹீரோயின் யாரு இவரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவங்க கையில வச்சு வாஷ் பண்ணிட்டு இருந்த அந்த கிளாஸை கீழே விட்டுறாங்க. கீழே விழுறதுக்குள்ள ஹீரோயின் முதல்ல அதை பிடிச்சிட, அது அவங்க கையில இருந்து விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோனோட கைக்குள்ள ஹீரோவும் அவரோட கையை வச்சு பிடிச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறப்ப எதையும் கீழே போட்டு உடைச்சிடாதான்னு ஹீரோ சொல்ல, பரவாயில்ல நான் ஏதாவது உடைச்சிட்டேன் அப்படின்னா நான் அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் உன்னால பே பண்ணவே முடியாது, இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி, நான் இதை ஆஸ்திரேலியால இருந்து வாங்கினேன், இது 100 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கிளாஸ், இது எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்ல, ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு அவர் கை மேல இருந்து அந்த கையை எடுத்துடுறாங்க. ஆனா ஹீரோ உடனே எடுக்காம அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கையவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாரு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட அம்மா போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களோட சின்ன வயசுல ஹீரோக்கு அவங்க அம்மா கேண்டி வாங்கி கொடுக்கறப்போ ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேண்டியை கொடுக்குறாங்க. இது எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் இது நான் உனக்கு கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லி ரொம்பவே பாசமா அதை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு எனக்கு உங்களை பாக்குறப்ப ரொம்பவே பொறாமையா இருக்கு. உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுல்ல, அவங்க உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும், அப்ப நீ தான் என்னோட அண்ணனை சின்ன வயசுல புள்ளி பண்ண அந்த பொண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோயின்ட்ட கேட்க, ரைட்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட வீட்டுக்கு போலன்னு ஹீரோயின்ட்ட கேட்டதும், ஹீரோயின் எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேனோ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க அந்த சோஃபா மேல படுத்துறாங்க. நீ அவளுக்கு ஆல்கஹால் கொடுத்தியான்னு ஹீரோவோட தம்பியை பிடிச்சி திட்ட, அவனும் ஒண்ணுமே புரியாம இதுல அப்படி ஒண்ணு ஆல்கஹால்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே எனக்கு
நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் நினைச்சிட்டியான்னு நம்ம ஹீரோ காண்டாய கத்திட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி தான் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவ ஒன்றும் ரீசன் இல்லாமலாம் அப்படி பண்ணல, அவ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அதனால டயர்டா ஃபீல் பண்றா போல, அதனால தான் இங்கே தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நீயே உன்னோட கையால பெட்ஷீட்டை போத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு நான் என்னோட ரூம்ல போயிட்டு தூங்க போறேன்ட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு அந்த பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுறாரு. அப்ப ரைட்டா நம்ம ஹீரோயின் அவங்க வாட்ச பாக்குறாங்க. டைம் இப்போ 12 மணி ஆயிடுச்சு. உடனே நம்ம ஹீரோயினும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன், இப்ப கிளம்புறேன்னு பேக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இது ரொம்பவே ஆபத்தான பொண்ணா இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வேக வேகமா வெளில வந்துடுறாங்க. இப்ப ஊக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் செம்மையா ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோவோட ஆபீஸ்ல செலக்ஷன் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற இந்த ஒரு பொண்ணோட செலக்ஷனை தான் இப்ப நம்ம ஹீரோ எவால்வேட் பண்ணிட்டு இருக்காரு. செலக்ஷனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம இருக்க, என்னோட செலக்ஷன்ல எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி இது பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் இதுல சொல்ற அளவுக்கு ஏதாவது நல்லதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்மளோட சப்ளையர்ஸ்னால நம்மளோட குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதனால லோ குவாலிட்டியில கன்சியூமருக்கு கொடுக்கலாமான்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் அப்படிலாம் சொல்ல வரல, இந்த தடவை நான் ரொம்பவே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபிளேவர்ஸும் சரி, இது பார்க்கறதுக்கும் சரி ரொம்பவே அழகா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்டான கன்சியூமர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் தான் லைக் பண்றாங்க. அதனால இதை மட்டும் நம்ம போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றா. வேற ஏதாவது இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்க, இதோட சுகர் கண்டென்ட் மற்ற ப்ராடக்ட்ஸை விட 5% கம்மியா தான் இருக்கு. அதனால யாரெல்லாம் அவங்களோட தோற்றத்தை பத்தி கவலைப்படுறாங்களோ அவங்களாம் அதை சாப்பிட்றப்ப கண்டிப்பா வெயிட் எதுவுமே போடாது, ரொம்பவே ஹெல்தி. அப்புறம் அவங்களோட வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற கன்சியூமர்ஸ் இது அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ இது டோட்டலாவே ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, இதுல சுகர் கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு, ஆனா இதுல சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ஸோட குவாலிட்டி அதை விட கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட்ல இருக்கிற கலோரிஸ் கம்மியா இருக்கணும், சுகர் கிடையாது. ஆனா இந்த ப்ராடக்ட்ல கலோரிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ இது எப்படி ஹெல்த்தியா இருக்கும், இது எப்படி வெயிட் லாஸ் பண்ணும், இது ஃப்ராடு கிடையாதா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கலோரிஸை நான் லிஸ்ட் போட்டு பேக்கிங்ல தெளிவா போட்டுருவேன், கன்சியூமர்ஸ் அதை படிச்சு பார்த்து தான் வாங்க போறாங்க, அந்த கலோரிஸை அவங்க டயட்ல இருந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுவும் ஒரு விதத்துல ஃப்ராடு தான். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்க சுமாரா இருக்கிற ஒரு பையன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவனோட ஃபேஸே ரொம்பவே அழகா மாத்தி தன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட இதை மறைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பாக்குறப்போ இந்த பையன் மாதிரி ரொம்ப அழகா இல்லாம இந்த பையன் ஜெனட்டிக்கா எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது தப்பு கிடையாது, அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். ஆனா இவனோட ஒய்ஃபுக்கு இவன் ஃப்ராடு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நானும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்னு எனக்கு கேள்வி பண்றீங்களா? சர்ஜரி பண்ற எல்லாரும் மேரேஜ் பண்றதும் கிடையாது, மேரேஜ் பண்ணிக்கிற எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோட்ட கேட்க, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உண்மையான அழகோட இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களோட ஃபேமிலி ஜெனட்டிக்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பீப்புள்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதாவது நம்மளோட கன்சியூமர்ஸ் மாதிரி யாரெல்லாம் உண்மையான வழியில வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் சுத்தமா செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படியே இந்த மீட்டிங்கும் முடியுது. இதுல இந்த பொண்ணு தான் செம்மையா காண்டாயிடுறா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, குவாலிட்டி கண்ட்ரோலாவும் இருக்கணும், லோ பிரைஸ்லயும் இருக்கணும், அதோட கிரியேட்டிவிட்டியாவும் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நான் நைட்டெல்லாம் இதை பத்தி கண்ணு முழிச்சு யோசிச்சு எனக்கு விங்கிள்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன அப்ரிஷியேட்டே பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு என்னோட பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி இல்லாம பேசுவாரு அப்படின்னு கத்திட்டு இருக்க, இவளோட ஃப்ரெண்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்ல, இப்போ நிறைய பொண்ணுங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நீ ஹாப்பியா தான் இருக்க, இதெல்லாம் பத்தி அவர் பேசணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து விடு, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏன் தேவையில்லாம அவர் கூட எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இது எப்படி சீட்டிங் ஆகும், அவர் என்ன எப்படி எல்லாம் பேசினார் தெரியுமா, அதெல்லாம் இங்க வாங்குற சம்பளத்துக்காக மட்டும் தான் பொறுத்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்ல அப்படின்னா அவரை எப்பவோ செத்து போன்னு சொல்லி சாபமே விட்டுருப்பேன். டைரக்டர் பாய், நீங்க ஏன் இன்னும் சாகாம இருக்கீங்க, இப்பவே செத்து போங்க, அதுவும் இன்னைக்கு செத்து போங்க அப்படின்னு சாபத்தை விட்டுற லிப்ட்ல ஏற போன ஹீரோ கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஹீரோ இறந்து போயிட்டதுனால அடுத்த லூப் ஸ்டார்ட் ஆயிடுது. இதுலயும் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதையும் மீறி அந்த பொண்ணு சாபம் விட்டுறா. அடுத்த லூப்ல சாபம் விட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்பிள வாயில வச்சு இந்த ஆப்பிள சாப்பிடு, நானும் ஆப்பிள் சாப்பிட போறேன்னு கொடுத்துட்ட ஒரு வழியா அந்த பொண்ணோட வாயை அடைச்சு நம்ம ஹீரோவை சபிக்காத மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவரோட ஆபீஸ்க்கு வராரு. அவரோட டேபிள்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் திறந்து பாக்குறப்போ அதுக்குள்ள ஒரு கிளாக்கும் உன் சாவு ஒண்ணு நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு பேப்பரும் இருக்கு. இதை பார்த்ததும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இதை யார் என்ன டேபிள்ல வச்சுட்டு போனது அப்படின்னு அங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.